பாருங்க, தந்தூரியில் ப்ரான் வேகுது, சிக்கன் வேறு என்ன வெந்த சிக்கன்லாம் காணும். சாப்பிட போச்சா? எல்லாம் சாப்பிட்டாங்களா? அதை இப்போ இனிமேல் க்ளவுஸ் போட்டுன்னா எதுக்கு இவ்வளோ பிடிக்கும்? இல்லை குளிப்போமோன்னு நினச்சி எல்லாத்தையும் மூடி வை. மூடி வைக்கலையா? பாருங்க, போட் போகிறாங்க, போட்டிங்கில் பாருங்கள். அந்த பக்கம் ஒரு போட்டில் 4 பேர் போகிறாங்க. ஆமாம், மலையோட அழகை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. சுற்றியும் எல்லா பக்கமும் இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க தான். சாட்டர்டே சண்டே ஆனால் அந்த மாதிரி இப்போ வெயில் காலமானால் எல்லாம் ஜாலியாக சுற்ற வந்துடுவாங்கங்க. என்டர்டெயின்மெண்ட்டு இன்னும் ஒரு 3 மாதம் இப்படி தான் ஜாலி தான். வர இந்த லேக்குக்கு வந்துட்டோங்க. அந்த லேக்கில் இடம் இல்லை, அதனால் இப்போது இப்போ பாருங்கள் இந்த லேக்கில் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஆமாம், இது கிட்டத்தட்ட அந்த ஏரியாவில் ஒரு 10-12 லேக் இருக்குது, ஒரு ஸ்பாட் இருக்குது, என்ன ஏகப்பட்ட ஸ்பாட் இருக்குது. இதில் இந்த ஸ்பாட்டு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுங்க. மற்ற எல்லா ஸ்பாட்டும் ரொம்ப பிஸி. பார்பிக்யூ ஆரம்பிச்சாச்சு. முதல்ல பிரியாணி கொண்டு வந்துருக்கோம், பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை பாருங்க, உள்ள எடுத்து வச்சுருக்கிறோம். பறக்கும் பார்த்துக்குங்க. எப்போ அங்கே இங்கே வந்து சச்சா அதை வர எடுத்துக்கிறேன். எப்படி இருக்குது? காரமாக இருக்கா? எப்படி இருக்கு? ஒளி அடிக்குதா? ஆமாம், ரைத்தா இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு. மூச்சு விட்டா வேணும். அந்த பாறை மேல இருக்க வீடுகள்லாம் பாருங்க. காரோட ஹையஸ்ட் ஸ்பீட் என்னது? இந்த வியூ வேற மாதிரி நல்லா இருக்கு பாருங்க. ஆமா, ஃபுல்லா அங்க பாருங்க பனி. ஆமா ஆமா, அவங்க கார் பின்னாடி நின்னுறணும். அப்படியா? நான் பார்க்கறேன், அத பார்க்கறேன். நம்ம ஹையஸ்ட் ஸ்பீட்ல போயிருந்தா நம்ம 1 ஹவருக்கு முன்னாடியே போயிருக்கலாமே. போதும்டா, நீ டாடா அடிச்சது. முன்னாடி வர்றன்ற ஒரு விஷயம் இல்ல, கடைசில யார் முன்னாடி போறோம்ன்றது முக்கியம்.
ரைட் எடுத்து பேப்பர் இதுக்கு ஏன்னா அந்த மாதிரி பண்ணாது வச்சு கண்ணாடியை வச்சு விட்டு எப்படி பாக்குறது ஒரு மாதிரி டக்குனு ரைட் அந்த மாதிரி டக்குனு எடுத்தா நான் முன்னாடி பார்ட்ஸு சூப்பராக இருக்கா. ஐயோ முதலே பார்த்துட்டு தான் சைடு ரிட்டர்ன் வரும்போது எடுத்துக்கலாம். ஆமாம் இதோ கண்ட்ரோலா இந்த கண்ட்ரோலா தான் செங்குத்தா போகுது. பாறைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. பெரிய பெரிய பாறைகள். இந்த கார் தான் பைக் டயர்டா இருக்கும் படுத்து எழுந்தாங்களா அவ்வளோ நேரம் பைக் ஓட்டிருக்காங்களா? அவர்தான் 10 கார் பின்னாடி இல்ல இப்ப ரொம்ப தூரம் இல்ல 10 கார் பின்னாடி கூட இல்லையே. இல்ல அவரு எப்பவுமே லேட்டா வருது. எப்படா பார்த்தா லேட்டா வர்றதே வேலையா வருது. 1972 என்ன பண்ண பைத்தியம் 2 பேரும் அடிச்சுக்கீங்க. கீழே இறங்கணும்னு அடிச்சுக்கீங்க. இப்ப அவசரப்படாது. பாத்துதான் உன்ன பாய் கீழே இறங்கணும் லேட் ஆனதுக்கு எனக்கு கெட்ட பேரு எல்லாரோட சரி கூட அதிகம் எல்லாம் லாஸ்ட் எல்லாரும் லாஸ்ட் கரெக்ட். ஆமா அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் பண்ணது. எல்லாரும் பூக்கள் பாருங்க. சார்லி ஜாலி ஜாலி சரிங்க படி கரடி பாத்துட்டே வரணுமா நான் கேக்குறேன். இது கரடியாவா? கண்ணாடி அங்க பாரு என்ன பண்ணுங்க லைட் வர போட்டுருங்க. கண்ணாடி போட்டு லைட் போட்டுருங்க. அப்படியே அம்மா கத்தியோட சீட்டா இருக்கல இப்போ அப்படிங்க அழகா நான் டஸ்கான் ஹைட்ரேட் ஆனா வண்டி. ஆமா ஆமா இப்போ பாருங்க நல்ல வண்டி. இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வண்டி வாங்குறதுக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே சூரியன் மறைச்சிரும் போலயே. போயிட்டு அப்படியே யூ டர்ன் போட்டு சாப்பிட்டு யூ டர்ன் போட்டு வந்துடும். கேமரா வெளியே வந்தா அவர் காலே வெளியே இருக்கு. எல்லாம் தூரம் இருக்காங்க. காலியா அவங்களால பார்க்க முடியல. பூ மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஆவாரம் பூ கிடையாது. நல்லா சூப்பராக இருக்கு பாரு பூ.
அருமையாக இருக்குது. போயிட்டோம். எங்கதான் போறீங்க? கொஞ்சம் பேர் பிஸ்லர் போவாங்க. இங்கதான் போறீங்க? டேய், எங்கதான் போறீங்க? பயங்கர டிராஃபிக் ஆகி போச்சு. ஒரு 11 மணிக்கு வந்துருந்தோம்னா அந்த சீட்டு கண்டோலால கொஞ்சம் பிரியும்னு நினைக்கிறேன். அது இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தானே. இருக்கலாம். பசிக்கு இப்படினாலும் எரிய ஆரம்பிச்சிச்சு வயிறு. இப்படினாலும் சாமி வரைக்கும் அடே போ. இது திறக்காது, இது வேணாம். ஏய் நல்லதா அந்த பால் ஜாலியா இருக்கு. இந்த விட்டு கேஜ் போட்டுக்கினு அது பேட்டரி போய்க்கினு உன் பிரச்சனை. அந்த பூவை பாருங்க, அந்த சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா, அருமையாக இருக்குது. தனியாக அந்த பூச்செடிகள் போறாங்க இவ்வளோ. பயங்கர டிராஃபிக்கில் இருக்கிறோம். பாத்தீங்களா யார் கரெக்டா சார்? லேட்டா வரவங்க யார் முக்கியம் இல்ல, லேட்டா வரவங்க யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அதான் முக்கியம். பாருங்க ஃபர்ஸ்ட் யார் போயினுறாங்க. ஒரே ஒரு காமெடி வச்சுக்கிட்டு நீங்களும் சும்மா போயிட்டு சிக்கன் கார்ல இந்த வீடுகள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. மேலே ரைட் சைடில் ஐஸ் பாக்ஸ் தானே இல்ல, மலை மேலே ஐஸே இல்ல சார். என்ன அருமையாக இருக்குது லொக்கேஷன். ஐஸ் இல்லையா? சிக்கன் இருக்குது, ஐஸ் இல்ல, ஐஸ் பாக்ஸ் இல்ல. லொக்கேஷன் சூப்பர், போனோன்னு கார்ல தான் இருக்குது. வெரி வெரி சூப்பருங்க. என்ன பண்றது இது பார்பிக்யூ ஓவர் இவங்க சார்? அப்ப பார்பிக்கு என்ன கடன் வாங்கிக்கலாம்? இவங்க 10 வார்த்தை பேசுனாங்கன்னா அதுல 9 வார்த்தை பொய் தான். பொய். இல்ல சார், பிரச்சனை என்னன்னா, நான் சொல்லக்கூடாது. சரி, கடையில் நீங்களே சொல்லிட்டே வாய விட்டுட்டு நான் சொல்லி தானே ஆகணும். சொல்லுங்க. பயங்கர டிராஃபிக்காக இருக்கு. நைட் எடுத்து வந்து கிளீன் பண்ணேன் கிரில்ல. கிளீன் பண்ணபடியே அப்படியே மேல வச்சுட்டு வந்துட்டு நான் மத்தது அப்படியே தூக்கி வண்டியில ஏத்திட்டு கிச்சன்ல இருக்கு கிரில். இப்ப என்ன பண்றது? அப்ப சிக்கன் வச்சுக்கின போய் சூட்டபிள் லைஃப் ஆஃப் சவுண்ட், ஹோம் சவுண்ட். இந்த இடத்தோட பேருங்க இல்ல அது பேர் கிடையாது. சப்டைட்டில்னா அந்த ஆமாம், அந்த தண்ணி 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 ஒரு தண்ணியில செக்ஷன் அதுல என்ன வாழ் சப்டைட்டில். இந்த தண்ணியில் வாழ்கிறது, இந்த கடலில் இருக்குது. இந்த கடலில் இத்தனை ஐட்டம் இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்கள், வேன்கோவர்லேருந்து வெஸ்டல் போகிற ரூட்டுங்க எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்னோ, மலை. இதுதான் ப்ளஸ். இது வந்து பசிபிக் கடலுங்க. இந்த இடம் கடல் வந்து உள்ளே வந்துருக்குது இந்த இடம். இது வந்து பசிபிக் கடல். கடல் வந்து உள்ளே வந்திருக்க இடம் இது கம்ப்ளீட்டாக. இப்போ கூட இந்த பேக் பேக்கர் குமார் கூட நியூசிலாந்தில் சொல்லி பார்ப்பாங்க, கடல் உள்ளே வந்து எப்படி இந்த ஒரு இடம் காட்டினார் பார்த்தீங்களா நியூசிலாந்தில். அந்த மாதிரி இடம் தாங்க கனடாவில். இது அழகான இடங்க, சூப்பர் அழகாக இருக்கும். ஃபுல்லாக கடல் அப்படியே இந்த இது மாதிரி ஏரி மாதிரி இப்படி உள்ளே வந்திருக்கும். அதே மாதிரி இடம் தான், அருமையான இடம் பார்த்து ரசிக்கிறதுக்கு. எல்லாம் அங்கே பாருங்கள், டூரிஸ்ட் ஆளுங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க. எவ்வளோ காரு. அப்புறம் அவங்க தண்ணியில் போய் இறங்கி ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள்.
இந்த கடலில் போய் உள்ளே போய் இது பண்ணுறதுக்காக உள்ள தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்துட்டாங்க பொண்ணு. ஆக்சிஜன் சிலிண்ட்ரு, இங்கே இடம் சும்மா பத்தலை. இங்கே நாங்கள் வந்து இது குக் பண்ணி சாப்பிட போகிறோம். அதுக்காக இடம் பத்தலை. இங்கே ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கிறதுனால வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். சரி, அடுத்த இடம் போய் பார்க்கலாம் அப்படின்னு. Oi? இங்க வேற இடத்துக்கு போலாமா? ஆலிஸ் லேக் போவோம். அப்படியா? ஆமா, 1 hour பட் டிராஃபிக் வரலையா? ஆமா. சரி, கிளம்புமா போ. ஓகே, அடுத்த இடத்துக்கு போகிறோங்க. அங்கே போய் வீடியோ எடுப்போம். பாய்.